நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 411 ஓகேவா. 411 நம்ம கொடுத்த ஆல்போர்டு 7 அல்லது 8 நம்பர் வந்து எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்படி 4 நமக்கு வந்து இன்னொரு நம்பர்ஸ் 4ஆம் நம்பரு, அப்புறம் 4 அல்லது 5ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்தோம். இதில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து வெறும் 4ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகே வாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி 7ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே வாங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம், அதிகமான நம்பர்ஸ் கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த மெத்தட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பாருங்கள். ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, 208 வச்சு நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 208 வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா, 208 போட்டுக்கிறோம். இதில் நமக்கு ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். ஓகேவா, ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இந்த 208 வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிறோம். ஓகேவா, 208 வந்து நம்ம வந்து 802 அந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிறோம். ஓகேவா, திருப்பி போட்டுக்கிறோம். இதில் நமக்கு வந்து முதல் இருக்கிற 2 நம்பர் சொன்னோம் பண்ணிங்கன்னா, இதில் நமக்கு வந்து 4 அல்லது 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, ஏ போர்டு சி போர்டு மெயினாக நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் வீடியோஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா, 4 7ன்னு கிடச்சிருக்கு. பாதி நம்ம வந்து 208 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 617. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். 716 இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சடிகள் நமக்கு 7 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 439 அதை வச்சு நம்ம ஏ போர்டு சி போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 ரூட் ஆப்ஷன் 716 வச்சடிகள் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நம்ம வந்து 439 போட்டுக்கிறோம். அது ரூட்டை போட்டு நம்ம வந்து 934 ஓகேவா திருப்பி போட்டுக்கிறோம். அந்த நம்பரை நான் மறந்தாமல் போட்டேன். ஓகே, அடுத்து முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சது. அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 439 வச்சடிகள் நமக்கு வந்து 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 411. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்க்கலாம். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 208 வச்சடிகள் நமக்கு வந்து சி போர்டு 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சி போர்டில் 2 டைம், அடுத்து வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இது 4க்கு அந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகே, வீடியோ சீக்கிரம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து 411 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கிறோம். இதில் 114 போட்டுக்கிறோம். இதில் முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 வச்சடிகள் நமக்கு அதாவது 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு முதல் 2 நாள் சி போர்டு, அடுத்த 2 நாள் நமக்கு வந்து ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4க்கு 7 எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான். ஓகேவா, 4க்கு 7 அல்லது 4க்கு 2ஆம் நம்பரில் கொஞ்சம் வரக்கூடிய நம்பர்ஸ் தான். ஓகேவா, அதனால் நமக்கு வந்து ஏ போர்டுக்கே நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கணக்கில் வந்துச்சா எடுங்க. சி போர்டுக்கு வந்தால் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கணக்கில் ஏ போர்டுக்கு நான் 7 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன், மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மாற்றி வந்துச்சாலும் நீங்கள் மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்தது வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 3 டேஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 617. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டுக்கான எப்படி நம்பர் எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 617 வந்து நம்ம வந்து போட்டு 617. இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 51. இதில் முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நம்ம கிடைச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு.
ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 439. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 439 டேன் ஆப்ஷன் 51 வச்சு எடுக்க நமக்கு பார்த்திங்கன்னா எப்போ எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே 1 நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 9 நம்பர் வந்து எடுப்போம். ஓகேவா, 1 அல்லது 9 நம்பர் நமக்கு வந்து கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. இதே நம்ம வந்து கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே 1 நம்பர் கிடச்சிது. அப்படி இல்லைன்னா 9 நம்பர் எடுப்போம். இதில் 1 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 411 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 411 டேன் ஆப்ஷன் 51 வச்சு எடுக்கல. நமக்கு முதல்ல இருக்கிற நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 4 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 411 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு 4 நம்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 days எடுத்து நமக்கு வந்து 3 9 பாஸ் ஆச்சு. அடுத்து 2 நாள் பி போர்டு பாஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் அந்த 5ஆவது நம்பர் அல்லது 4 நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, பற்றி நம்ம வந்து ஏ போர்டு ஏபி அல்லது ஏசி இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். வேறு கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது 7 அல்லது 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 2ன்னு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டுக்கு 7 2 நான் கொடுக்குறேன். இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு நிறையா மெத்தட் மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபி அல்லது ஏசிக்கு தான் நம்ம வந்து இந்த நம்பரை எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 74 24 75 25ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸை எடுத்துருக்கோம். ஓகேவா, ஓகே, ரொம்ப முடிஞ்சளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொண்டு வந்து தான் நான் வந்து ரொம்ப கம்மியாக கொண்டு வந்திருக்கேன். இதிலேருந்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேவா, ஒரு அருமையான மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம், இடையில கூட போடுவோம். அதுக்கோசரம் தான் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்போ வீடியோ போடல அதுக்கு உடனே வரும். இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறது. ஓகேவா, ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான கசிங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க.